ஓம் ஸ்ரீ குருபியோ நம. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு சிறப்பு பதிவு, சனியை பற்றியது. மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவு. இப்போ மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சனி போயிட்டுருக்கார். விரய சனியாக போயிட்டு இருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்த வரைக்கும் அவர் கொஞ்சம் அடக்கியதான் வாசித்தார். பெருசாக பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு அல்லது சனி அவங்களுடைய ஜாதத்தில் கெட்டுப்போய் இருந்தவங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கறது உண்டு. பட் இருந்தாலும் கெட்டதில் ஒரு நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் தப்பிச்சிட்டு இருந்தது. இப்போ மே மாதம் 17ஆம் தேதி சனி நட்சத்திரம் மாறுகிறார். உத்திரட்டாதியிலிருந்து, அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு மாறுகிறார். இந்த ரேவதின்றது புதனுடைய நட்சத்திரம். இது அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும், அதாவது மொத்தமாக 145 நாட்கள் சனியின் சார மாற்றம். இது என்ன பண்ணும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாதகத்தில் புதனுடைய நட்சத்திரம் என்பது கடகத்திலையும் விருச்சிகத்திலையும் மீனத்திலையும் தான் இருக்கு. ஆயில்யம் கேட்டை ரேவதி. அப்ப நம்ம ஜாதகத்துல இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதியில ஏதாவது கிரகங்கள் இருந்தது அப்படின்னா, இந்த நான் சொல்ற இந்த 145 நாட்கள்ல சனியினுடைய தாக்கம் அந்த கிரகத்திற்கு வரும். இப்ப அதனுடைய திசை நடந்துட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கூட ஆயில்யத்தில் இருக்கலாம், அல்லது கேட்டையில் சுக்கிரன் இருக்கலாம், ரேவதியில் குரு இருக்கலாம். இப்படி எந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கலாம். இந்த மூணுமே ஒரு தொடர்பு தான், ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கு தான். அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலுமே அந்த நட்சத்திர அதிபதியோடு அந்த கிரகத்தோடு சனி தொடர்பு கொள்கிறார் அப்படின்ற பார்வையில் தான் நாம் இதை அணுகணும். இந்த 145 நாட்கள் அதன் மூலமாக நமக்கு விரயம். இப்ப சனி இந்த புதனாக மாறி நம்மளுக்கு வேலை செய்ய போறார். அப்ப என்ன மாதிரியான அமைப்பு? வேலையில மாற்றம் அது நிச்சயமா நடக்கும். இல்லை சார், நான் பெர்மனன்ட் ஜாப்பு, என்னுடைய ஒரு ஃபேக்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, அது ப்ரைவேட் ஃபேக்ட்ரி, அதில் எனக்கு பெர்மனன்ட் ஒர்க்கு, அதை என்னை மாற்றவே மாட்டாங்க. அல்லது நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், அந்த ஃபிக்ஸடாக தான் ஜாப்பு தான் அப்படின்னு இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள், உள்ளுக்குள்ள டிபார்ட்மெண்ட் சேஞ்சுகள், இன்டர்னல் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். இது ஒரு வகையில் இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள், தொல்லைகளும் அதை பார்க்கும். 12ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. 12ங்கிறது தோல்வி, 6ங்கிறது எதிரி. அப்போ எதிர்ப்பு சக்திகள் நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, சதி பண்ணிட்டாங்க, கூட்டு சதி பண்ணிட்டாங்க, எனக்கு கூட இருந்தே குடிபறிச்சிட்டாங்க, என்னுடைய வேலையில் ஏதோ ஒரு வகையில் குற்றம் காணணும்னு ஒரு குரூப்பு அது வேவு பார்த்துக்கிட்டே இருக்கு, என்னை தவறான முறையில் வதந்தி கிளப்பி என்னை புகாரில் சிக்க வச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ அதுதான் இந்த இது. இப்போ உங்களுக்கு சனியினுடைய திசை அல்லது புத்தி அல்லது அந்தரம், அல்லது புதனுடைய திசை புத்தி அந்தரம், இது நடந்தால் மட்டும் இந்த பலனை எடுத்துக்கோங்க. மற்றவர்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரி, இதில் ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னு கேட்டால், மூலதனம் அதுதான் நல்லது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு இடம் வாங்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அல்லது நம்ம ஒரு தொழில் நடத்துகிறோம், அந்த தொழிலில் மேற்கொண்டு விரிவாக்கத்துக்காக ஒரு மூலதனம் பண்ணுறோம். இது மாதிரியான மூலதனம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விரிவாக்க பணிகள், இதுக்கெல்லாம் நல்லதும் இருக்கு. உடல் உபாதைகளில் கவனம் செலுத்தணும் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு 6ஆம் அதிபதி புதனுடைய வீடு தான்.
ஆனால் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி கரெக்டாக அதை ரெடி பண்ணியும் கொடுத்துருவாரு. ஏனென்றால் 3ஆம் அதிபதியும் புதன் தான். அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்குது. இது சனி மூலமாக நமக்கு நடக்குது. சனி சொந்த நட்சத்திரத்தில் இருந்ததை விட இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு மேன்மைன்னு தான் எடுத்துக்கணும். மிக மிக நல்ல பலன். இப்போ நிறைய பேர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கில் இருக்கலாம், ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நடத்திட்டு இருக்கலாம், கான்ட்ராக்ட் மாதிரி சில ஒர்க்குகளை எடுத்து அதை வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கலாம். இவங்களுக்கு எல்லாமே இது சாதகமான பலன் தரக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வேலை பார்க்குறவர்களுக்கும், வெளிநாடு திடீர்னு வேலையும் வெளிநாட்டில் அமையும் தேடுபவர்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கூட பொசிஷன் மாறி அமையக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. இப்போ சொந்தமாக நோய் உபாதைகளுக்கு தீர்வு வந்துடுச்சு. அதே மாதிரி பிரச்சனைகள் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கும் தீர்வு கிடைக்கும். ஏனென்றால் இந்த 3ஆம் இடம் என்பது ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற இடம். அதனால் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் புதன் கிரகம் புதனுடைய நட்சத்திரத்திலேயே இருந்தால், திசாபுத்தி அந்தரம் நடந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனைக்கு கடன் தீரும், வழக்கு முடியும், இதெல்லாம் சாதகமாக அமையும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி குரு கிரகம் உங்களுக்கு ரேவதியில் இருந்தது அப்படின்னா, புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யங்கேட்டை ரேவதியில் இருந்தது அப்படின்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பாருங்க. குழந்தைகள் சார்ந்த திசாபுத்தி உங்களுக்கு குரு திசாபுத்தி நடந்திருந்தாலும், அல்லது புதன் திசாபுத்தி நடந்தாலும், சனி திசாபுத்தி நடந்தாலும், குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சனியே ஏற்கனவே ரேவதியில் தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சனி இந்த 145 நாட்களில் அது புதனை போல வேலை செய்யும் பொழுது, சனி ஆல்ரெடி புதனாகவே நமக்கு ஜாதகத்திலேயே இருந்தார் அப்படின்னா, நிச்சயமாக இடமாற்றம், இடத்துல அதாவது வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், இதையெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவார். மெயினாக வெளிநாட்டு வேலை, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ சுக்கிர கிரகம் இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதியில் எதில் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆடம்பர செலவுகள், ஒரு வாகனம் வாங்கிறது, அல்லது ஒரு வீடு இடம் வாங்கிறது, பங்களா கட்டுறது, இது மாதிரி ஆடம்பரமான சில செலவுகள் விரயங்கள் ஏற்படும். செவ்வாய் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு திடீர் செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், இந்த மாதிரி கூட பிறந்த சகோதர வழி செலவுகள் எடுத்துக்கணும். அது மாதிரி இப்போ ராகு கேதுகளுக்கு அப்படி இருந்ததுன்னா வீட்டில் பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த சனியினுடைய அதிரடி மாற்றம் என்பது நமக்கு விரய சனியிலேயே வித்தியாசமான பலன்களை புதனை போல் செய்ய காத்திருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.